இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து அவங்க தாத்தாக்கள் எப்படி வந்து தங்கத்தை எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போதே ஆல்மோஸ்ட் இதுதான் கிளைமேக்ஸ். ஸோ இதுதான் இது அப்படின்றது வந்து நெரேட்டிவ் அங்கேயே செட் பண்ணி விட்டுரு. ஆஸ் லைக் அஸ் எக்ஸாக்ட்லி சாப்பிட்ட பரம்பரை. அதாவது ரஞ்சித் வந்து ரைட்டிங்கே தெரியல, ரைட்டிங்கே சரியில்லை, ஒஸ்ட் ரைட்டிங் அப்படின்ற மாதிரியெல்லாம் ஒரு நெரேட்டிவ் வந்து செட் பண்ணதுக்கான முயற்சியை வந்து இவர் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலி வந்து தங்கலாம் மாதிரி படத்தை பார்த்துட்டு அந்த படமாக பார்த்துன்னு வச்சுக்கோங்க, நடிப்பெல்லாம் வந்து இவ்வளோ கேவலமாக இருக்கடா அப்படின்னு சொல்ல தோணும். தலைவன் என்ன பண்ணியிருப்பாங்க, டிமாண்டி காலனிக்கும் தங்கலானுக்கும் ரிவ்யூ பண்ணியிருப்பாங்க. இந்த ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன் ஒரே ரியாக்ஷன் கொடுத்து அந்த ஃபோட்டோஸை போட்டு தமிழில் வந்து அப்லோட் பண்ணியிருப்பாரு. தங்கலான் இஸ் ஈக்குவல் டு டிமாண்டி காலனி அப்படின்னு சொல்லுவாரா. விமர்சனங்களை பார்க்குற கொண்டாடுற எல்லா நேயர்களுக்கும் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது செகண்ட் ஷோவோட ரிவ்யூஸ். படம் நல்லா இருந்தாலும் ப்ரோ சொல்ல முடியும். அதுக்காக வந்து ஜாதி வன்மத்தெல்லாம் என் மேலே காமிப்பீங்களா, நான் ஜாதியை வெறி பிடிச்சனாலாம் சொல்லுவீங்களா அப்படின்லாம் நிறைய விமர்சனம் நிறைய ட்வீட்டெல்லாம் போட்டிருந்தாரு. சரி, ஓகே, அவர் தான் ரிவ்யூ பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் பார்த்தோம். ஸோ உண்மையிலேயே அவருக்கு ஜாதி வெறி இருக்கா, இல்லை வந்து அது உடன்பிறப்பா, இல்லை வந்து நியாயமாக விமர்சனம் வச்சுருக்காரா அப்படின்னு தான் நாம் இந்த விமர்சனத்தில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ கொடுப்போம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் வீடியோ. அதில் வந்து ஃபர்ஸ்ட் 2 மினிட்ஸ் வந்து கதையை சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு 3 மினிட்ஸ் வந்து பாசிட்டிவ் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ரெஸ்ட் ஆஃப் த திங்ஸ் லைக் நியர்லி ஒரு 5 மினிட்ஸ் வந்து நெகட்டிவ் சொல்லத்துக்காக ஒதுக்கிறாரு. ஸோ பாசிட்டிவ் வந்து குறித்து வச்சுங்க. ஏன்னா நெகட்டிவில் வந்து அவர் என்னென்ன பாசிட்டிவ் சொன்னார் எல்லாமே அடிபட்டு போகிற மாதிரி சில விஷயங்களை சொல்லுவார். ஓகே, அது அவரோட பர்ஸ்பெக்டிவ். கரெக்டாக ஒரு படத்தை இப்படி தான் பார்க்கணும் அப்படின்றதெல்லாம் நம்ம அவர்கிட்ட சொல்ல முடியாது. ஓகே, அவங்களோட பர்ஸ்பெக்டிவ்ல அவங்க ஒரு படத்தை பார்ப்பாங்க, சொல்லுவாங்க. ஸோ அவர் சொன்ன விஷயங்கள் கரெக்டாக இருக்கா அப்படின்றது தான் நம்ம வந்து விமர்சனமாக திருப்பி அவர் மேலே வைக்கிறோம். அவர் படத்தை விமர்சனம் பண்ணதுக்கு அவருக்கு உரிமை இருக்குது அப்படின்னாக்கா அவர் விமர்சனத்தை வந்து விமர்சனம் பண்ணதுக்கு வந்து நம்மளுக்கும் அதே உரிமை இருக்குது அப்படின்ற பர்ஸ்பெக்டிவ் தான் இது. ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்கா, இந்த படம் வந்து அழுத்தம் திருத்தமா இல்லை, அப்புறம் எமோஷனல் கனெக்ட் ஆகலை, நிறைய பேர் இறந்து போகிறாங்க, உழைப்பு சுரண்டல் நடக்குது. ஆனால் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னாக்கா எந்த கனெக்ஷன் எமோஷனல் கனெக்ட் ஆகலை அப்படின்னு சொல்லியிருந்தார். அதான் பரத்வாஜ் ரங்கன், அதுக்கப்புறம் வந்து யூடியூப் ப்ரூட்டர்ஸ், அதுக்கப்புறம் வந்து நம்ம மாறன் சொன்னார்ல. ஸோ எல்லா விஷயமும் கனெக்ட் ஆகுதா. ஸோ எல்லாருமே வந்து எமோஷனல் கனெக்ட் ஆகலை அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் வந்து புதுசாக என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்கா, எனக்கு வந்து ஜானர் என்ன ஜானர்னு தெரியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான் அப்படின்னு சொல்ல ஒரு இது வந்து ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிமா, இல்லை ஆக்ஷன் ஃபிலிமா, இல்லை ஒரு ட்ராமாவா, இல்லை இது வந்து ஃபேண்டசி ஃபிலிமா அப்படின்ற ஒரு ஜானரில் என்னால் ஃபிட் பண்ண முடியல ஒரு படத்தை அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு. ஆக்சுவலாக வந்து படக்குழுவில் என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா, இது ஆக்ஷன் அண்ட் ஃபேண்டசி அப்படின்னு தான் மார்க் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஜெமீந்தர் காட்சிகளை வந்து குறைச்சிட்டு நம்ம டேரெக்டாக தங்க எடுக்கிறதுலேருந்து ஆரம்பிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சஜஷன்ஸும் சொல்கிறாரு. ஓகே, அவர் 5 நிமிஷம் 47 செகண்ட் சொல்கிறான்னு வச்சுக்கலாம். இதுக்கு முன்னாடி வந்து ஒரு 2 விஷயம் சொல்லிப்பார். ஒரு 2 செகண்ட்ஸ்க்கு முன்னாடி ஒரு 2 விஷயம், 2 செகண்ட்ஸில் ஒரு 20 செகண்ட்ஸ்க்கு முன்னாடி 2 விஷயம் சொல்லிப்பார். என்னன்னாக்கா, எதுவுமே அழுத்தம் திருத்தமாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனம் வச்சுப்பார். அதுக்கப்புறம் எமோஷனலாக எதுவுமே கனெக்ட் ஆகலை அப்படின்ற ஒரு வசனமும் வச்சுப்பார். அதில் உழைப்பு சுரண்டலும் இருக்குது. ஓகே, தங்க எடுக்கிறது வந்து ஈஸியான வேலை கிடையாது. ஓகே, உசுரே போனால் கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து அந்த வேலைக்கு போகிறான்னாக்கா அதில் அவசியம் என்ன? அங்கே பிரிட்டிஷ்காரன் வந்து இங்கே வரான்னாக்கா அவனோட குடும்பம் வந்து எதுவுமே இல்லாமல் இருக்குது. ஸோ இந்த தங்கத்தை கண்டுபிடிச்சா தான் என் குடும்பத்துக்கு கொஞ்சமாக சேர்க்க முடியும் அப்படின்ற பர்ஸ்பெக்டிவ் அவனுக்கு இருக்குது, ஒரு நோக்கம் அவனுக்கு இருக்குது. அவன் வந்து எடுத்து நான் கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துட்டு போகணும், அப்படி நான் நல்ல பேர் வாங்கணும் அப்படின்ற பர்ஸ்பெக்டிவ் இல்லை. என் குடும்பத்துக்கு எதுவுமே இல்லை, என் குடும்பத்துக்கு ஏதாச்சும் நான் வந்து சேவ் பண்ணணும், இதை எடுத்தால் தான் எனக்கு வந்து மரியாதை கிடைக்கும், சேவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவ்வளோ ஆதங்கத்தோடு அந்த தங்கத்தை தேடி அவன் புறப்படுறான். ஸோ அவனுக்கு ஒரு காரணம் இருக்குது. அதே போல் வந்து இந்த மக்கள் வந்து வெளியே போகிறதுக்கு ஒரு காரணம் வேணும்ல. வெறும் வந்து தங்கத்தை காட்டி மட்டும் ஒரு மக்களை கூப்பிட்டு போயிட்டாங்க, இவங்களுடைய தங்க வெறியில் வந்து அவங்க போயிட்டு இறந்தாங்க அப்படின்னு கூட நாளைக்கு உங்களுக்கு கன்வி ஆக முடியும். டேரெக்டாக வந்து தங்கத்தை எடுத்துகிட்டு போயிடும். ஸோ இந்த ஜமீன்தாரோட அந்த கொடுமைகள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்சி பற்றினா தான் உங்களுக்கு அந்த உழைப்பு சுரண்டல் அப்படின்றது வந்து இப்போது சுத்தமாக புரியல அப்படின்றீங்களா. அட்லீஸ்ட் அதை பதிவு பண்ண ட்ரை பண்ணதுக்காவது ஒரு எவிடன்ஸ் இருக்கும். பன்னியா சீன்ஸ் என்ன ஒரு 20 மினிட்ஸ் இருக்குமா, ஃபஸ்ட்டு 20 மினிட்ஸு அதுலேயும் பாட்டுங்களை வந்து பன்னியா சீன் பார்த்தா ஒரு ஃபஸ்ட்டு ஒரு பாட்டில் காட்டுவாங்க, அதுக்கப்புறம் வந்து அந்த எழுதி வாங்கிறதுல காட்டுவாங்க, அதோட வெளியே போகிறதுல காட்டுவாங்க. அவ்வளோதான் 3 சீன் தான் பன்னியா சீன்ஸ்னோ பின்னாடி பேக் ட்ராப்பில் போயிட்டு பன்னியார் இப்படி அப்படி, பன்னியார் இப்படி குடும்பத்தினர் அப்படி குடும்பத்தினர்னு வந்து ரொம்ப இன்டெப்த்தாலாம் போய் சொல்ல சில பேரெல்லாம் சொல்லியிருந்தாங்க. அதையும் இன்டெப்த்தாக சொல்லியிருந்தது தான் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, அப்படி இருக்கும்போது நீங்கள் அந்த பன்னியா சீன்ஸும் தூக்கிட்டு இந்த படத்தை வந்து டேரெக்டாக இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருந்தாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வேறு மாதிரியான பர்ஸ்பெக்டிவ் உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ அதனால் வந்து மறுபடியும் உங்களுக்கு வந்து எமோஷனல் கனெக்டாக இருக்காது, அவங்க மேலே வந்து பரிதாபமாக இருக்குது, அவங்க ஒரு அண்டர் அப்படி மாதிரி மாற்றிடும். ஸோ அண்டர் வந்து தங்கத்தை தேடி போகிறாங்க அப்படின்ற பர்ஸ்பெக்டிவ் பார்த்தீங்கன்னா அவங்க மேலே எந்த பரிதாபமும் வராது.
உங்கள் தங்கத்தை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படின்ற பர்ஸ்பெக்டிவ் தான் கதை நகர்ந்து போயிருக்கும். அதனால் உங்கள் பாயிண்ட் வந்து உங்களுடைய ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பாயிண்ட்டோட வந்து கான்ஃப்ளிக்ட் ஆகுது, அதை பார்த்துங்க. இந்த படத்தில் வந்து நிறைய கற்பனை காட்சிகள் வந்து நிறைய இருந்தது. கடைசியில் வந்து ஒரிஜினல் ஃபோட்டோ வச்சுருக்காங்க. ஸோ இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் பதிவு பண்ணியிருக்காரு. கற்பனையில் இருந்த காட்சிகள் ஆக்சுவலாக வந்து கற்பனையை இங்கே கொண்டு வரதுக்கு முக்கியமான காரணம் என்ன, படத்தை வந்து சுவாரஸ்யமாக ஆக்கணும் அப்படின்ற ஒரு பர்ஸ்பெக்டிவ் தான். ஓகே, இந்த படம் ராவாக சொல்லியிருந்தாக்கா கண்டிப்பாக அது பரதேசி படம் மாதிரி தான் இருந்திருக்கும். நீங்களே சில இடத்துல சொல்கிறீங்களா, கீழே எனக்கு 3 படம் பார்த்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அது புதையல் தேடி போகிறது வந்து பார்த்தீங்கன்னா 1000ல் ஒருவன் மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் கஷ்டப்படுற சீனை பார்த்தா பரதேசி மாதிரி இருக்குது. அப்புறம் இந்த பர்டிகுலர் மேஜிக்ஸ் எல்லாம் பார்த்தா வேறு படம் பார்க்குற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருந்தீங்களே. ஸோ அல்டிமேட்டாக அந்த கதையை ஒரிஜினலாக எடுத்து ஒரு படம் பண்ணியிருந்தாருனாக்கா கண்டிப்பாக பரதேசியை விட ரொம்ப மோசமாக தான் இருந்திருக்கும் இந்த படம். ஸோ அதுபோல் ஒரு படத்தை எடுத்திருந்தால் ஒரு சுவாரஸ்யம் இருந்திருக்காரு. மற்ற ஆடியன்ஸ் எல்லாம் போய் பார்க்கறதுக்கான வாய்ப்புகளும் இல்லை. நீங்கள் கடைசியாக இருந்தால் சொல்லிப்பீங்கன்னா இந்த பரதேசி பார்ட் 2 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி முடிச்சுட்டு போயிருந்திருப்பீங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ண முடியும். ஆனால் கமர்ஷியலாகவும் சில இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டராகவும் கொண்டு வரப்பட்டது தான் அந்த கற்பனையில் இருந்த கதாபாத்திரங்கள். ஓகே, அதுக்காகவே அதில் பார்ட்டிசிபேட் பண்ணவங்க வந்து எல்லாமே பொய்முகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது பாஸ். இந்த கற்பனை கலந்த கதையில் வந்து இருந்த மனுஷங்களும் உண்மை, அவங்க கஷ்டப்பட்டதும் உண்மை. ஆனால் கஷ்டப்பட்டதுக்கான காரணம் வந்து டிஃப்ரெண்ட். அதுதான் சொல்ல வரோம். எது அவங்க கஷ்டப்பட்டுது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அங்கே இருந்த மனிதர்கள், அதாவது பிரிட்டிஷ்காரங்களாக இருக்கட்டும், இங்கே இருக்க பண்ணையார்கள் அவங்க தான் கஷ்டப்படுத்துனாங்க. ஸோ அதை டைரெக்டாக சொன்னாக்கா உங்களுக்கு வந்து கோபம் வரும் அப்படின்ற பர்ஸ்பெக்டிவ் தான் அவர் என்ன சொல்கிறேன்னாக்கா இது போல் ஒரு கேரக்டர்ஸ் கொண்டு வந்து அதை ஒரு சேலஞ்சிங் ஃபேக்டராக வச்சுருக்காரு. அதை சொல்லுவீங்களா நீங்கள் ஆல்ரெடி ஒரே ஜாதிக்குள்ளே வந்து வில்லனை வச்சுட்டாக்கா பிரச்சனையே இல்லை, நீங்கள் வந்து அடுத்த ஜாதிக்கான வில்லனை சொல்கிறீங்க, அதனால தான் எங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறீங்களே. ஸோ அதை வந்து இது மாதிரியான ஒரு போலியான பிம்பத்தை வச்சு டைல்யூட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு. அவ்வளோதான் அதுக்கான ஆன்சர். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறேன்னா பயங்கரமான ரைட்டிங் சொல்கிற மாதிரிலாம் எதுவுமே இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு 6வது நிமிஷம் 55 செகண்டில் சொல்கிறாரு. ஸோ அதுக்கு நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னாக்கா சில விஷயங்கள் நீங்கள் பாசிட்டிவாக சொன்னீங்கல்ல, தங்கலான் கேரக்டர் சூப்பராக இருக்குது, அதுக்கு கங்கம்மா கேரக்டர் நல்லா இருக்குது, ஆரத்தி கேரக்டர் நல்லா இருக்குது, அதுக்கப்புறம் வந்து அந்த ஐயரா வந்த பசுபதி கேரக்டர் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 6-7 கேரக்டர் சொல்லிட்டீங்க. இந்த 6-7 கேரக்டருமே வானத்தை தொப்புக்குன்னு கீழே குதிக்கல பாஸ். இந்த 6-7 கேரக்டர் உங்களுக்குள்ளே இந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ளே கொண்டு வந்து நிறுத்தியிருக்காரு அப்படின்னாக்கா அவரோட ரைட்டிங் இல்லாமல் இந்த கேரக்டர்ஸ் எப்படி உங்கள் மனசில் பதிஞ்சிருக்கும் அப்படின்ற ஒரு கேள்விக்கான பதிலை நீங்கள் தேர்ந்தீங்கன்னாக்கா இந்த பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட்டு எவ்வளோ அபத்தமானது, எவ்வளோ முட்டாள்தனமானது அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு புரியும். ரைட்டிங் வந்து காற்றுல வந்ததா, ஒரு படத்தில் வந்து கேமராமேன் நின்று நடிப்பா அப்படின்னு ஒன்று நடித்து அப்படியே வந்து ரைட்டிங் இல்லாமல் வந்து கண்டென்ட் உட்காந்துருவான்னா என்ன சொல்ல வரீங்கன்னா புரிய மாட்டேது. அதுக்கப்புறம் சொல்ல கபாலி காலா சர்பட்டா பரம்பலகமெல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்டர்வியூலே இல்லை, ஒரு சீனே இல்லைங்க, மொமெண்டம் தர சீன்ஸே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் சொல்லியிருந்தார். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவரே சில விஷயங்கள் பாசிட்டிவாக சொல்லும் போதே அவர் சொன்ன விஷயங்களே சிலது சொல்கிறேன். அந்த ஜாக்கெட் போகிற சீனாக இருக்கட்டும், ரொமான்டிக் சீனாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பிரிட்டிஷ்காரங்க வந்து எப்படி இங்கே கஷ்டப்படுறாங்க அவங்களோட பர்ஸ்பெக்டிவ். ஆக்சுவலாக வந்து பிரிட்டிஷ்காரங்க இவ்வளோ கஷ்டப்படுறாங்க சில விஷயங்களை அச்சீவ் பண்ணதுக்கு அப்படின்றத வந்து யாருமே சொல்ல மாட்டாங்க. தமிழ் சினிமாவில் பிரிட்டிஷ்காரங்க வந்து ஆணும் மேலே இருந்து உட்காந்துட்டு அதிகாரம் பண்ணிட்டு சாட்டியத்தை சுழட்டிட்டு அப்படியே போயிடுவாங்க. அந்த மாதிரி தான் காட்சிப்படுத்திருக்கோம். ஆனால் அவனே ஒரு வேலையை வந்து செய்யும்போது எவ்வளோ சேலஞ்சஸ் இருக்குது, எவ்வளோ ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகிறான், அவனுடைய இழப்புகள் என்ன, இதில் அவங்க பையனை இழந்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து யாருமே காட்சிப்படுத்தலை. ஆனால் இந்த படத்தில் காட்சிப்படுத்திருக்காங்க. ஆனால் அவனை இவங்க சார்பட்டா பரம்பரை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக சார்பட்டா பரம்பரையும் இந்த பர்டிகுலர் படமும் தங்கலான் படமும் ஆல்மோஸ்ட் திரைக்கதை பர்ஸ்பெக்டிவில் பார்த்தா ஒரே மாதிரியான திரைக்கதைகள் தான். சார்பட்டா பரம்பரையும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த இன்டர்வல் சீன்லேயே என்ன கிளைமேக்ஸோ அதை கொண்டு வந்து நிறுத்திடுவாங்க. ஜெயிச்சா படம் அங்கேயே முடியுது. ஆனால் வந்து திடீர்னு வந்து ஒரு பேக் அடித்து அப்புறம் பேக் ட்ராப்பில் போயிட்டு செகண்ட் ஹாஃப்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவர் வேறு மாதிரி போயிட்டு அதுக்கப்புறம் கம்பேக் ஆகிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் ஹாஃப்லேயே வந்து ஆல்மோஸ்ட் ஒரு படம் வந்து கம்ப்ளீட் ஆன மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு வந்துடும். அதே இதுதான் வந்து தங்கலான்னு இருக்குது. இந்த ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து அவங்க தாத்தாக்கள் எப்படி வந்து தங்கத்தை எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போதே ஆல்மோஸ்ட் இதுதான் கிளைமேக்ஸு. ஸோ இதுதான் இது அப்படின்றது வந்து நெரேட்டிவ் அங்கேயே செட் பண்ணி விட்டுருவாரு. ஆஸ் லைக் அஸ் எக்ஸாக்ட்லி சார்பட்டா பரம்பரை. ஓகேவா? ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சார்பட்டா பரம்பரை வந்து சூப்பராக இருக்குது, ஆனால் இந்த படம் வந்து அந்த அளவுக்கு ரைட்டிங் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ரைட்டிங் வைஸ் பார்த்தோன்னா ரெண்டுமே ஆல்மோஸ்ட் சேம் தான்.
ஆனால் சார்பட்டா பரம்பரை உங்களுக்கு வந்து நல்லா இருந்தது. ஏன்னா அந்த விஷயம் செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னாக்கா டிஎம்கேவோட அரசியல் அவர் அங்கே நோட் பண்ணியிருப்பார். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே விமர்சனங்கள் ஆப்போசிட் பார்ட்டி, அதாவது ஏடிஎம்கே மேலான எம்ஜிஆர் மீதான விமர்சனங்கள் அது இருக்கும். அது வந்து உங்களுக்கு வந்து சுரிஞ்சது வந்து உங்களுக்கு வந்து நல்லா இருந்திருக்கும், சுகமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து நீங்கள் அந்த பர்டிகுலர் செகண்ட் ஹாஃப் வந்து கொண்டாட வாய்ப்புகள் அதிகம். ஸோ இங்கே அது போல் வந்து ஏதாச்சும் சீன்களை வச்சுருந்தா திராவிடத்தை ஆதரிக்கிற மாதிரியோ இல்லை வந்து திமுகவை நோட் பண்ணுற மாதிரியோ சில விமர்சனங்கள் சில காட்சிப்படுத்துதல் இருந்திருந்தாக்கா ஒரு வேளை உங்களுக்கு வந்து உங்கள் அரிப்புக்கு தீனி போட்ட மாதிரி இருந்திருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறோம். ஸோ மற்றபடி பார்த்தாக்கா அதுலேயும் அதில் வர செகண்ட் ஹாஃப் மாதிரியே தான் இதுலேயும் வந்து செகண்ட் ஹாஃப்ஸ் இருக்கும். அதை விட இந்த பெட்டராகவே செகண்ட் ஹாஃப் இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து சார்பட்டா பரம்பரை வந்து அப்படியாப்பட்ட கொண்டாடப்பட்ட பரம்பரையும் அவ்வளோ ரைட்டிங்ஸ் இருந்த மாதிரியும் இல்லை ஒன்றுமே ரைட்டிங் இல்லை அப்படின்ற சொல்கிற மாதிரிலாம் வந்து அபத்தமான வாதமாக இருக்குது. ஸோ மறுபடியும் நீங்கள் சார்பட்டா பரம்பரையும் பாருங்கள், இதையும் பாருங்கள், அப்புறம் வந்து நம்ம பேசலாம். அடுத்ததாக சொல்கிற வர விஷயம்னாக்கா அந்த வந்து கருஞ்சிறுத்தை வந்தது. கருஞ்சிறுத்தையில் பார்த்தீங்கன்னாக்கா 3 துப்பாக்கி வச்சுருக்காங்க. 3 துப்பாக்கி வச்சுன்னு சும்மா இருக்காங்க, சுட்டுக்கலாமல் அப்படின்னு சொல்லி பெரிய லாஜிக் படி சொல்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு அங்கே 2 துப்பாக்கி தான் இருந்தது. இவர் அடிக்க ஆரம்பிச்சோன்னா புலி போய் ஒன்று துப்பாக்கி மேலே வந்துடும், அதெல்லாம் துப்பாக்கி மிஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த பிரிட்டிஷ் அதிகாரி வந்து துப்பாக்கி எடுத்து சுடுவார், ஆனால் படாது அது மேலே. ஸோ சுட்டு இருப்பாங்க ஒருத்தர் தூக்கிட்டு ஓடி இருப்பார். அவனை ஒரு புளி தெத்திருக்கான், அவர் திரும்பி நின்று சொல்கிற அளவுக்கு வந்து டைம் இருக்குமான்னு தெரியல. அது வந்து மிஷின் கன் கிடையாது, டர்ன்னு சொல்கிறதுக்கு. அதை நம்ம சினிமாவில் வந்து மிஷின் கன் வச்சு சுட்டாலே ஹீரோ மேலே படாது, பட வேண்டிய மேலே சுத்தமாக படாது. அந்த குண்டெல்லாம் எங்கே போகுதுன்னு தெரிய மாட்டேங்குது. ஸோ அப்படி இருக்கும்போது அது ஒரு சாதாரண ஒரு நாட்டு துப்பாக்கி பிடிச்சி இழுத்து அடிக்கணும்ல. அந்த பையன் கூட ட்ரை பண்ணிட்டுப்போம் சொல்கிறதுக்கு, ஒன்றுமே ஒர்க் அவுட் ஆகும்ல. அதுக்கப்புறம் வந்து பில்டப் சீன்ஸ், அதாவது இது போல் சிஜிஐ யூஸ் பண்ணி, சிஜிஐஸ்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. அப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அதை விற்கணும், வச்சா தான் ஒரு பில்டப் வரும் அப்படின்னு சொல்லி விற்கிறாங்க ரிஸ்க் எடுத்து அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாக்கா, அந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் வந்து ஹீரோவை பில்டப் பண்ண தான் விற்க முடியும். அந்தளவுக்கு தான் நம்மக்கிட்ட பட்ஜெட் இருக்குது. ஏன் ஹாலிவுட்டில் 1000 கோடி 2000 கோடி செலவு பண்ணி எடுக்கிற படங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் அவதார் 1 அவதார் 2லேயே மோஸ்ட்லி பில்டப் சீன்ஸ் எல்லாம் யாருக்கு வச்சுருப்பாங்க அப்படின்னாங்க, ஹீரோவை தான் வச்சுருப்பாங்க. அப்படி தான் வந்து எல்லா கதைக்காலமும் நகருது. ஆனால் நீங்கள் கேட்குற மாதிரி எல்லாருக்கும் பில்டப் சீன் வைக்கணும் அப்படின்னாக்கா பட்ஜெட் இருக்கணும். பட்ஜெட் இருக்குமா சொல்லுங்கள் பார்க்கலாம். கேட்குற கேள்வியை கொஞ்சம் நியாயமாக கேட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். எருமை மாட்டை வெட்டுறதை கொடுத்து அங்கெல்லாம் தான் வரணுமா அப்படின்னு சொல்லுவாங்க. கேள்வி கேட்குறது படத்தை ஒழுங்காக பார்த்தாருன்னு தெரியல. அந்த ஒரு சீனில் வந்து எருமை மாடு வரும்போது எருமை மாட்டு மேலே ஆரத்தி வர மாதிரியான காட்சிப்படுத்துதல் அங்கே இருக்கும். எருமை மாட்டு மேலே ஆரத்தி ஏறி உட்கார சீன் விற்கும்போதே அது வந்து ஒரு முக்கியமான சீனாக மாறுது. ஓகேவா? அப்படி இருக்கும்போது யார் வேணாலும் எறும்பு மாட்டை வெட்டிடலாம் அப்படின்னும் போது ஆரத்தியோட சீன்ஸ் வந்து அங்கே அடிபட்டு போடும். ஆரத்தியோட கேரக்டர் வந்து அங்கே அடிபட்டு போடும். ஸோ அதனால் வந்து எறும்பு மாட்டை தங்கலான வெட்டது தான் கரெக்டாக இருக்கும், ஆரத்தி அந்த எறும்பு மாட்டை மேலே இருக்கிற பட்சத்தில். ஸோ அதுவும் அகெயின் சிஜிஐ சீனு, பில்டப் சீனு ஹீரோவுக்கு மட்டும் தான் வைக்க முடியும். அதுக்கப்புறம் டெக்னிக்கல் ஒர்க்கில் வந்து சிஜிஐ சரியில்லை அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் சொல்லியிருந்தாரு. அஃப்கோர்ஸ் அது உண்மை தான். ஸோ அதில் வந்து மறுத்து பேசுறதுக்கு எதுவுமே கிடையாது. ஸோ மொத்தமாக பார்த்தோம்னாக்கா இவர் வச்ச விமர்சனங்கள் எல்லாமே எதை நோக்கி போகுதுன்னா, அதாவது ரஞ்சித் வந்து ரைட்டிங்கே தெரியல, ரைட்டிங்கே சரியில்லை, ஒஸ்ட்டு ரைட்டிங் அப்படின்ற மாதிரியெல்லாம் ஒரு நெரேட்டிவ் வந்து செட் பண்ணதுக்கான முயற்சிகளை வந்து இவர் பண்ணியிருக்காரு. ஆனால் இவர் சொன்ன சில பாசிட்டிவாக சொன்ன சீன்கள் எல்லாமே வந்து அவரோட ரைட்டிங் வழியாக வந்தது தான். ஓகேவா? ஸோ என்ன பேசுவோம் எடிட்டிங்கில் அப்படின்றத கொஞ்சம் பார்த்து பேசுங்க. ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு விஷயங்கள் பாசிட்டிவாக சொல்கிறீங்க அப்படின்னாக்கா ஒரு ரைட்டிங் இல்லாமல் இந்த மாதிரி விஷயங்கள் எப்படி வரும் அப்படின்றத வந்து எனக்கு புரியல. ஒருவேளை ரைட்டிங் வேறு டிபார்ட்மெண்ட்டு, டைரக்ஷன் வேறு டிபார்ட்மெண்ட் நினச்சிட்டிங்களான்னு தெரில. அது மட்டும் இல்லாமல் சில சஜஷன்ஸும் வந்து நல்ல சொல்லி இருப்பார். என்னென்னாக்கா இந்த கதையை வந்து தங்கலான் பறையர்கள் வந்து எப்படி தங்கத்தை கண்டுபிடிச்சாங்க அப்படின்றது அப்படியே எடுத்துருக்கலாமே, அப்படியே எடுத்திருந்தோமே சுவாரஸ்யமாக இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லலாம் சொல்லியிருக்காரு. அப்படியே எடுத்திருந்தால் டாக்குமெண்ட் மாதிரி இருந்திருக்கும் அப்படின்னு தான் உண்மை. அப்படி இல்லைன்னா பரதேசி மாதிரி இருந்திருக்கும், பரதேசி 2 மாதிரி இருந்திருக்கும். ஸோ இது ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்றா தான் இருந்திருக்க முடியும் அந்த படம். அதுக்கப்புறம் வந்து விமர்சனம் பண்ணுறவங்களுக்கு வந்து இதை நான் சொல்லிக்கிறோம். ஆக்சுவலாக என் ஃப்ரெண்டு ஒருத்தர் ஒரு வசனம் எழுதுவார், ப்ளஸ் விமர்சகரும் கூட. சில விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணும்போது அவர் சொல்லுவார், ஆக்சுவலாக வந்து விமர்சனம் வைக்கணும் என்ன பண்ணணுன்னாக்கா என்ன படம் எடுத்தாங்களோ அதை பற்றி மட்டும்தான் பேசணும், புரியுதா? அதை விட்டுட்டு அதை இப்படி பண்ணியிருக்கலாமே இப்படி பண்ணியிருக்கலாமே அப்படின்லாம் வந்து விமர்சனம் வைக்கக்கூடாது. அது வந்து ஒருத்தான விமர்சனமும் இல்லை அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா வந்து நீங்கள் ஒரு எக்ஸாம் எழுதுறீங்கன்னாக்கா எக்ஸாமில் பேப்பரில் நான் எழுதியிருக்காங்களோ அதுக்கு மட்டும் தான் மார்க் பண்ணணும். அதை விட்டு நீ இப்படி எழுதியிருக்கலாமே, இப்படி எழுதினா நான் அவங்க இவ்வளோ மார்க் கொடுத்துருப்பேன், அப்படி எழுதிருந்தால் அவ்வளோ மார்க் கொடுத்துருப்பேன் அப்படின்ற விமர்சனமெல்லாம் இங்கே எழுதக்கூடாது. இப்போ என்ன ஆன்சர் கொடுத்தாங்களோ அதுக்கு மட்டும் மார்க் போட்டு டோட்டலில் போட்டு கொடுக்குறது தான் உங்களுடைய வேலை அப்படின்னு சொல்லுவார். ஸோ அதனால் வந்து
ரிவ்யூ பண்ணுறவங்க வந்து உங்கள் அட்வைஸை வந்து கொஞ்சம் மூட்டை கட்டி வச்சுட்டு அங்கே என்ன இருக்கோ அதை மட்டும் ரிவ்யூ பண்ணி சொல்லுங்கள், சரியா? உங்களுக்கு அவ்வளோ அறிவு பெருத்து ஓடுது அப்படின்னாக்கா அந்த கதையை நீங்களாக எழுதலாம். இப்போ யூடியூப்பில் வந்து ஷார்ட்ஸாக போடலாம், நீங்களே படம் எடுக்கலாம் யூடியூப்பில். அப்படி இல்லை அப்படின்னாக்கா கதையை கூட உட்காந்து சொல்லுங்கள், நாங்களாம் கேட்குறோம். யூடியூப்பில் தான் ஒரு சேனல் வச்சுருக்கீங்களே, அதை விட்டுட்டு அடுத்தவங்க படம் எடுத்துகிட்டு வந்தாக்கா இப்படி எடுத்துக்கலாமே அப்படி எடுத்துக்கலாமே அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து அந்த பர்டிகுலர் ரிவ்யூவரை பொறுத்தவரையும் ஒரு முட்டாள்தனமான விஷயமா அவர் ஃபீல் பண்ணுறாரு. ஸோ நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வந்து இவர் மேலே ஒரு விமர்சனம். தலைவன் என்ன பண்ணியிருப்பாருனாக்கா டிமாண்டி காலனிக்கும் தங்கலானுக்கும் ரிவ்யூ பண்ணியிருப்பார்ல, இந்த ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன் ஒரே ரியாக்ஷனாக கொடுத்து அந்த ஃபோட்டோஸை போட்டு தம்ப்நெயிலில் வந்து அப்லோட் பண்ணியிருப்பார். ஸோ அதனால் என்ன சொல்ல வர்றது, தங்கலான் இஸ் ஈக்குவல் டு டிமாண்டி காலனி அப்படின்னு சொல்ல வர்றாரா, நடிப்பில் ரெண்டுமே சேம் சொல்ல வராரா, இல்லை மேக்கிங்கில் ரெண்டுமே சேம் சொல்ல வராரா, என்ன சொல்ல வரான்னு தான் தெரில. அதை ஒரு கிளாரிஃபை பண்ணால் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து டிமாண்டி காலனி பற்றி சொல்லணும் அப்படின்னாக்கா அதில் நடிக்கிறதுக்கான ஸ்கோப்ஸ் வந்து நிறைய இருக்குது. ஆனால் அதில் வந்து நடித்தவங்க வந்து அதை புரிஞ்சுட்டு நடித்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சுத்தமாக புரியவே இல்லை. ஸ்பெஷலி வந்து தங்கலான் மாதிரி படத்தை பார்த்துட்டு அந்த படமெல்லாம் பார்த்தோன்னு வச்சுக்கேன், நடிப்பெல்லாம் வந்து இவ்வளோ கேவலமாக இருக்காடா அப்படின்னு சொல்லிட்டுலாம் அவங்கள சொல்ல தோணும். அந்தளவுக்கு தான் பூர் மேக்கிங்காக இருந்தது. மேக்கிங் வைஸ் சொல்கிறேன், நான் ஆக்சுவலாக நடிப்பு வைஸ் சொல்கிறேன். மற்றபடி கதை அப்படியான கதையெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான கதை தான். கொஞ்சம் உங்களை கனெக்ட் பண்ணதுக்கு வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிட்டுருக்காங்க. பழைய கதையும் புது கதையும் பிளெண்ட் பண்ணுற விஷயமெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சதே பெரிய விஷயம். ஏன்னா இங்கே வந்து தங்களால் இவங்க சொன்னது விஷயம் என்னன்னாக்கா இங்கே சுத்தமாக புரியல, சுத்தமாக கனெக்ட் ஆகலை அப்படின்னு சொன்னவங்க வந்து டிமாண்டிக்கானே புரிஞ்சுக்க அளவுக்கு உங்களுக்கு அறிவு இருக்குது அப்படின்றதெல்லாம் வந்து மிகப்பெரிய விஷயம். அதை புரிஞ்சுக்கிட்டதுக்கும் வந்து மிகப்பெரிய நன்றி. ஸோ அந்த மாதிரியான ஒரு கேவலமான நடிப்பு வச்சு உருவாக்கப்பட்ட ஒரு படத்தையும் தங்கலான் போன்ற ஒரு படத்தையும் ரெண்டுத்துக்குமே ஒரே ரியாக்ஷன் கொடுக்கறது வந்து எந்த அளவுக்கு நியாயம், எதை பேஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு ரியாக்ஷனை இவர் அப்லோட் பண்ணார் அப்படின்றத வந்து அவர் கண்டிப்பாக அதை கிளாரிஃபை பண்ணி தான் ஆகணும். கிளாரிஃபை பண்ணுவாரா பார்க்கலாம். நன்றி.